நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். உங்களுடைய ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி மொத்தம் எவ்வளோ சிம் கார்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் சர்ச்சில் சிம் கார்டு செக் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஞ்சர் சாதி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வருங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் சாஞ்சர் சாதி அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி சிம் கார்டு செக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி கூட அதுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்படி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். என்னென்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட மொபைல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி தேடுறதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குடிமக்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்கள் மொபைல் இணைப்புகளை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய வயர்லெஸ் இணைப்பை யார் வழங்குறாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுடைய மொபைலோடைய ஐஎம்இ நம்பர் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி டேஃப்காப் அப்படிங்கிறத உங்களுடைய மொபைல் நம்பரை அறிந்து கொள்ளக்கூடிய அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் இப்போ கையில் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கோடு இருக்குங்க. ஸோ அந்த கேப்சா கோடை சரியாக நீங்கள் டைப் பண்ணணும். ஏன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி வெற்றியாக அனுப்பப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். உடனே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. ஸோ உடனே நீங்கள் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபியை எடுத்துகிட்டு இந்த ஓடிபி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை இப்போ பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்பரை நீங்கள் பார்த்துட்டு இங்கே டைப் பண்ணி அப்புறமேட்டு தான் நீங்கள் இங்கே லாகின் பண்ண முடியும். உடனே கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போன உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். மொத்தமாக உங்கள்கிட்ட எவ்வளோ சிம் கார்டு ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக காட்டிடும். இப்போ நான் 2 மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அது காட்டியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொன்றுலையுமே. ஒன்று பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சிம் கார்டு இல்லை, அடுத்தது இந்த நம்பரு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு தேவையில்லை, இல்லைன்னா 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இது தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது, இது வேறு யாரோ நம்பராக இருக்குது, ஆனால் உங்கள் ப்ரூஃபில் தான் வாங்கியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கேயே காட்டிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் என்னோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உடனே அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மொபைல் நம்பர் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இது இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் இந்த நம்பர் எனக்கு தேவையில்லைன்னா அந்த தேவையில்லை ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். அல்லது இந்த மொபைல் நம்பர் என்கிட்ட தான் இருக்குது, இது எனக்கு ரொம்ப முக்கியமான நம்பர் அப்படின்னு தேவைப்படுச்சுன்னா அதில் தேவை அப்படின்னு கொடுத்துடலாம். மொத்தமாக ஒரு நபர் 9 சிம் கார்டு மட்டும் தான் வச்சுருக்கணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபா. அதையும் நீங்கள் மீறி மறுபடியும் சிம் கார்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு மத்திய அரசுலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.